பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. இன்று காலையிலே கூட சென்னையில் இருக்கக்கூடிய நான் பல்வேறு தொகுதிகளுக்கு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களை சந்தித்து ஆறுதல் சொல்லி ஒரு ஆய்வுப் பணியை மேற்கொண்டேன் என்பது நீங்கள் தொலைக்காட்சிகளில் பார்த்திருப்பீர்கள். நிவாரணப் பணிகளை எல்லாம் முடுக்கிவிடக்கூடிய வகையில் நான் அந்த பணியை இன்று தொடங்கி இருக்கிறேன். நேற்று இரவு கூட நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களிடத்திலே நான் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு, உங்களுடைய மாவட்டத்தில் நாளைக்கு நிகழ்ச்சி இருக்கிறது, என்ன நிலை என்று நான் கேட்ட நேரத்தில் இங்கு ஒன்றும் இல்லை என்று தெளிவாக விளக்கம் தந்தார்கள். நெல்லை, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் புயல் பாதிப்பு இல்லை என்று சொன்னாலும், ஆனால் சுமார் 13 மாவட்டங்கள் இதன் பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய மாவட்டங்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நேரத்தில் நாம் இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அந்த மாவட்டங்களை சார்ந்த மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய கழகத் தோழர்கள் உதவி செய்ய வேண்டும் என்ற அந்த வேண்டுகோளையும் நான் ஏற்கனவே எடுத்து வைத்திருந்தாலும் இந்த கூட்டத்தின் மூலமாக மீண்டும் ஒரு முறை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். திக்கட்டும் புகழ்பரப்பிய திருநெல்வேலி சீமையில் இன்றைய தினம் தமிழகம் மீட்போம் என்ற தலைப்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் மிக எழுச்சியோடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பாண்டியர் ஆட்சியாக இருந்தாலும், சோழர் ஆட்சியாக இருந்தாலும், விசயநகர பேரரசு ஆட்சியாக இருந்தாலும், பிரிட்டிஷ் ஆட்சியாக இருந்தாலும், எந்த ஆட்சியாக இருந்தாலும் அந்த ஆட்சிகளே மிக முக்கியமான நகரமாக இருந்த ஊர்தான் இந்த திருநெல்வேலி. இயற்கை எழிலும் அமைதி சூழலும் கொண்ட இந்த நெல்லை மாவட்டம் நம்முடைய கழகத்தின் நிர்வாக வசதிக்காக நெல்லை, தென்காசி என மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டு, அப்படி பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு பொறுப்பாளர்கள், புதிய மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். நெல்லை கிழக்கு மாவட்டத்தினுடைய பொறுப்பாளராக சட்டப்பேரவையினுடைய முன்னாள் தலைவர், சபாநாயகராக இருந்து பொறுப்பேற்று பணியாற்றிய அண்ணன் ஆவுடையப்பன் அவர்களும், நெல்லை மத்திய மாவட்டத்தினுடைய பொறுப்பாளராக அப்துல் வஹாப் அவர்களும், தென்காசி தெற்கு மாவட்டத்தினுடைய பொறுப்பாளராக சிவ பத்மநாபன் அவர்களும், தென்காசி வடக்கு மாவட்டத்தினுடைய பொறுப்பாளராக துரை அவர்களும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த புதிய பொறுப்பாளர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் தலைமை கழகத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இதில் துரை மட்டும்தான் பொறுப்புக்கு புதியவர். மற்ற மூவரும் ஏற்கனவே மாவட்ட பணிகளில் அனுபவம் பெற்றிருக்கக்கூடியவர்கள். நிர்வாக வசதிக்காக பொறுப்புகளை பரவலாக்கணும் என்பதற்காக புதிய மாவட்டங்களை உருவாக்கினாலும் உங்கள் எல்லோரது செயல்பாடும் ஒரே ஒரு நோக்கம் கொண்டதாக இருக்கணும். அது கழக வளர்ச்சி, கழகத்தின் வெற்றி. இது ஒன்று தான் உங்களுடைய இலக்கு. அந்த இலக்கை மாநில அளவில் அடையிறதுக்கு நெல்லை, தென்காசி மாவட்ட பொறுப்பாளர்களாக நீங்கள் 4 பேரும் அயராது பணியாற்றணும்னு நான் கேட்டுக்கிறேன். பணியாற்றுவீங்க நம்பிக்கை எனக்கு நிரம்ப இருக்கிறது. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இந்தியாவே அடிமைத்தனத்தால் நெளிஞ்சுக்கிட்டு இருந்தப்போ பரங்கியருக்கு எதிராக புரட்சியின் பூபாலம் பாடிய மாவீரன் காத்தப்ப புலித்தேவன் பிறந்த மண் இந்த நெல்லை மண். ஓராண்டு 2 ஆண்டு அல்ல, 17 ஆண்டுகள் வெள்ளையருக்கு எதிராக படை நடத்தின பாளையக்காரர் தான் பூலித்தேவன். இந்திய விடுதலை போராட்டத்தின் முதல் கட்டத்தை
1975ஆம் ஆண்டு தொடங்கி வச்சவர் பூலித்தேவன் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுவாங்க. அந்த பூலித்தேவனுக்கு நெல்கட்டும் சேவலில் நினைவு மண்டு அமைச்சவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். நெல்லைனால முதல்ல நினைவுக்கு வரக்கூடியது நெல்லையப்பர் கோவில். 7ஆம் நூற்றாண்டில் நின்ற சீர் நெடுமாற பாண்டியரால் கட்டப்பட்டது இந்த கோவில். குலசேகர பாண்டியர், வடமலை பிள்ளை, சிவந்தியப்ப நாயக்கர், பிள்ளையன் என பலரால் பல்வேறு காலகட்டத்தில் விரிவுபடுத்தப்பட்டிருக்கு. இத்தகைய பாரம்பரியமான கோவிலை 700 ஆண்டுகளுக்கு பின்னால புதுப்பிச்சு திருப்பணிகள் செஞ்சவர் நம்முடைய தலைவர் முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள். 1974ஆம் ஆண்டு கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்போதான் நெல்லையப்பர் கோவில் கலைக்கூடம் அமைக்கும் பணி தொடங்கப்பட்டுச்சு. தலைநகர் சென்னையில் அண்ணா மேம்பாலம் அமைச்சது போல நெல்லையில் 1973ஆம் ஆண்டு ஈரடுக்கு பாலம் அமைச்சு அதற்கு திருவள்ளூர் பாலம்னு பெயர் சூட்டினவர் நம்முடைய முதலமைச்சர் கலைஞர் அவர்கள். செல்லபாண்டியன் பெயரில் பாலமும் திமுக ஆட்சியில் தான் அமைக்கப்பட்டுச்சு. 1965ஆம் ஆண்டு தமிழ் மொழி காக்க மாபெரும் போர் தமிழகத்தில் நடந்துச்சு. அப்போ அதை தூண்டியதாக தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் பாளையங்கோட்டை சிறையில் தான் அடைக்கப்பட்டிருந்தார். இன்னும் நான் பெருமையாக சொல்லணும்னா 1980ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை அமைப்பாக தொடங்கப்பட்ட இளைஞரணி தொடங்குச்சு. 89 தொடங்கியிருந்தாலும் 2007ஆம் ஆண்டு தான் முதலாக இளைஞரணி சார்பில் மாநில மாநாடு நடத்தப்பட்டுச்சு. அந்த மாநில மாநாட்டை நெல்லையிலே தான் நாம் நடத்தினோம். அத்தகைய வரலாற்று சிறப்புமிக்க மாவட்டத்தில் தமிழக மீட்போங்கிற மாபெரும் பொதுக்கூட்டத்தை இன்றைக்கு நீங்களெல்லாம் மிகுந்த எழுச்சியோடு ஏற்பாடு செஞ்சிருக்கிறீங்க. ஏன் தமிழகம் மீட்கப்பட வேண்டுங்கிறத பற்றி நான் விரிவாக சொல்ல வேண்டிய கட்டாயம் கிடையாது. இருந்தாலும் குறிப்பிட்டு சொல்ல விரும்புவது, தமிழகம் ஒரு காலத்தில் எல்லா வகையிலும் முன்னேறிய மாநிலமாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு எல்லா வகையிலும் பின்னோக்கிய மாநிலமாக இருக்கு. தமிழகமானது தனது இழந்த பெருமையை மீட்டாகணும் என்பதற்காகத்தான் தமிழக மீட்போம் என்ற முழக்கத்தை நாம் இப்போ முன்னெடுத்திருக்கிறோம். கல்வியில், வேலைவாய்ப்பில், தொழில்துறையில், வேளாண்மையில், பள்ளி கல்வியில், உயர்கல்வியில், பெண்கள் முன்னேற்றத்தில், ஒடுக்கப்பட்டோருக்கு உயர்வளிக்கிறதுல சிறப்பான ஆட்சியை கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த ஒவ்வொரு முறையும் தமிழகத்தை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செலுத்தினார். அதனால தான் ஒரு முறை அல்ல 5 முறை ஆட்சியை கைப்பற்றினார். இன்றைக்கு திமுகவை நேரடியாக வீழ்த்த முடியாதவங்க பல்வேறு மறைமுக அஸ்திரங்களை நம்ம மேல எய்துகிட்டு இருக்கிறாங்க. பல்வேறு சதி திட்டங்களை தீட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. மக்களின் மத உணர்வுகளை தூண்டிவிட்டு அதனை காரணமாக காட்டி திமுகவை வீழ்த்திடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்றைக்கு ஆன்மீகத்தை காக்க யார் யாரோ அவதாரம் எடுத்ததாக நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மையில் கோவில்களை, அறநிலைத்துறையை காத்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, கலைஞர் தலைமையில் இருந்த திமுக ஆட்சி. ஓடாத திருவாரூர் தேர ஓட்டியவர் மட்டுமல்ல, இந்த நெல்லையப்பர் கோவில் திருப்பணிகளை செஞ்சவரும் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் தான். 1970ஆம் ஆண்டுக்கு முன்னதான் அறநிலைத்துறைக்கு தனி அமைச்சரோ சட்டப்பேரவையில் அறநிலைத்துறைக்கு என தனி விவாதமோ நடந்ததே கிடையாது. வேற ஏதாவது ஒரு துறையோடு சேர்த்து அறநிலைத்துறையை அந்த மானிய கோரிக்கையை நடத்துவாங்க. முதலமைச்சர் கலைஞருடைய ஆட்சி காலத்தில் தான் அறநிலைத்துறைக்கு தனியாக மானிய கோரிக்கை விவாதம் நடத்தப்பட தொடங்குச்சு. இது அவங்களுக்கு தெரியுமா? கும்பகோணத்தில் மகாமக திருவிழாவுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு வசதி செய்து தரணும் அப்படின்னு முதலமைச்சர் அண்ணா அவர்கள் ஆணையிட்டார்.
அப்ப பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் அங்கேயே நேரடியாக சென்று அங்கேயே தங்கி எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு தந்தார். இது அவங்களுக்கு தெரியுமா? 1967 முதல 1975 வரையிலான காலகட்டத்தில் சுமார் 5000 கோயில்களுக்கான திருப்பணிகளை செஞ்சு காட்டிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. 1996 2001 காலகட்டத்தில் 2459 கோவில்களுக்கு திருப்பணி செய்யப்பட்டு குடமுழுக்கு விழாக்களும் முதலமைச்சர் கலைஞர் ஆட்சியில் தான் நடத்தப்பட்டுச்சு. 2006 2011 காலகட்டத்தில் தமிழகம் முழுவதும் 4539 கோவில்களுக்கு திருப்பணிகள் செய்யப்பட்டு குடமுழுக்கு விழா நடத்தினவர் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள். அறநிலையத்துறையோட கட்டுப்பாட்டில் பல்லாயிரக்கணக்கான கோவில்களை கொண்டு வந்து சேர்த்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அவரது ஆட்சியில் தான் கோவில் சொத்துக்களும் அதிகமாச்சு, கோவில்களின் வருமானமும் அதிகரிச்சது. ஏழை பக்தர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் திருமண மண்டபங்களை கட்டி தந்தார் கலைஞர் அவர்கள். ஆதரவற்ற குழந்தைகளை படிக்க கருணை இல்லங்களை உருவாக்கினார். 1989 ஆண்டும் 1996 ஆண்டும் ஆன்மீக பெரியவர்களை கொண்டு அறநிலைய பாதுகாப்பு குழுவை அமைச்சார் தலைவர் கலைஞர். இந்த ஆன்மீக பெரியவர்கள் சொல்லி ஆலோசனைகளை ஏற்றுக்கொண்டு அதனை செயல்படுத்தி கொடுத்தவர் முதலமைச்சர் கலைஞர். கிராமப்புற பூசாரிகளுக்கு ஓய்வூதிய திட்டம் அறிவித்தது தலைவர் கலைஞர். வடமொழியிலே உள்ள திருக்கோவில் தொடர்பான ஆகம விதிகள் அதை தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட முயற்சிகள் செஞ்சார். அருள்மிகு விநாயகர் போற்றி, அருள்மிகு முருகன் போற்றி, அருள்மிகு சிவன் போற்றி, அருள்மிகு திருமால் போற்றி, அருள்மிகு நடராசர் போற்றி, அருள்மிகு கோதண்டராமர் போற்றி, அருள்மிகு துர்க்கையம்மன் போற்றி, அருள்மிகு அனுமன் போற்றி, அருள்மிகு நவகோள்கள் போற்றி முதலிய தமிழ் அர்ச்சன நூல்களை வெளியிட்டாரு நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். திருக்கோவில்களில் பணிபுரியக்கூடிய அர்ச்சகர்கள், பூசாரிகள், பட்டாச்சாரியர்கள் ஆகியோருக்கு ஓராண்டு கால புத்தொழி பயிற்சி அளிக்க 20 சைவ திருமுறை ஆகம பயிற்சி மையங்களும் 7 வைணவ திவ்ய பிரபந்த பயிற்சி மையங்களையும் அமைச்சு கொடுத்தார். மிகவும் சிதலமடைஞ்சிருந்த பழமையும் வரலாற்று சிறப்பும் கொண்ட 48 கோவில்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுத்தார். தேவார திருமுறைகளையும் திவ்ய பிரபந்தங்களையும் பாடப்பட்டு நீண்ட காலமாக திருப்பணி மேற்கொள்ளப்படாத கோவில்களை புனரமைச்சு கொடுத்தார். நிதி வசதி மிக்க கோவில்களோட உபரி நிதியிலிருந்து நிதி வசதி இல்லாத கோவில்களோட திருப்பணிகளுக்கு நிதி உதவிகளையும் செஞ்சு கொடுத்தார். கிராமப்புற பூசாரிகள் நலவாரியம் அமைச்சவரும் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள். அறங்காவலர் குழுவில் ஒரு மகளிர், ஒரு ஆதி திராவிடர் இடம்பெற வச்சார். 114 கோவில்களில் நூலகம் அமைச்சு கொடுத்தார் தலைவர் கலைஞர் அவர்கள். அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம்ங்கிற சட்டத்தை கொண்டு வந்தார். திமுக ஆட்சிகால கோவில் திருப்பணிகளை திரு குன்றக்கூடு அடிகளார், திரு முருக கிருபானந்த வாரியார், திருப்பனந்தாள் மாடாதேவி, திருவாடுதுறை ஆதிரிகர்த்தர், திருவரங்கம் ஸ்ரீபத் ஆண்டவன் சுவாமிகள், பேரூர் சாந்தலிங்க ராமசாமி அடிகள் போன்றவர்கள் எல்லாரும் வாயார பாராட்டுனாங்களே. அந்த வரலாறை மறக்க முடியுமா? இந்த வரலாறுகள் எதுவுமே தெரியாம நேற்று பெய்த மழைகளை இன்னைக்கு முளைச்ச காளான்களைப் போல சிலர் கிளம்பியிருக்காங்க. இந்து மதத்தை காப்பாற்ற அவதாரம் எடுத்தது போல நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இவங்க தங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக, தங்களது கட்சியை காப்பாற்றுறதுக்காக இந்து மதத்தை ஒரு கருவியாக பயன்படுத்துறாங்களே தவிர இவங்க இந்து மத காப்பாளர்கள் அல்ல. வளராத தங்கள் கட்சியை வளர்க்க இந்து மதத்தை பயன்படுத்த பார்க்கிறாங்க. ஒன்றாக வாழும் மக்களை பிரிக்க பார்க்கிறாங்க. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடு முன் தோன்றிய மூத்த குடியாம் தமிழ் பெருங்குடி மக்கள் மனசுல வேற்றுமையை விதைச்சு பிளவுபடுத்த பார்க்கிறாங்க. இந்தியாவோட புகழ்பெற்ற தத்துவ ஞானியான சுவாமி விவேகானந்தர் அவர்கள் என்ன சொன்னார்? அன்பு மட்டுமே நிலைக்கக்கூடிய ஒன்று, வெறுப்பு அல்ல. மென்மைதான் நெடுங்காலம் வாழ்வதற்குரிய வலிமையும் பலனையும் தரவல்லது. வெறும் காட்டு பிராணித்தனமோ உடலின் வலிமையோ அல்ல.
சமூகம், அரசியல், ஆன்மீகம் ஆகிய எதிலும் நன்மைக்கு ஆதாரமாக இருப்பது ஒன்றே ஒன்றுதான். நானும் என் சகோதரனும் ஒன்றே என்று அறிவதுதான். இது ஒன்றுதான் எல்லா நாடுகளுக்கும் எல்லா மக்களுக்கும் பொதுவான உண்மை என்று சுவாமி விவேகானந்தர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அத்தகைய நல்லிணக்கம்தான் இத்தனை ஆயிரம் ஆண்டுகள் தமிழ் சமுதாயத்தை இந்த அளவுக்கு வளர்த்திருக்கு. இதே நெல்லை மாவட்டத்தை எடுத்துக்குங்க. ஒரு பக்கம் நெல்லையப்பருக்கு மாபெரும் கோவில் இருக்கு, இன்னொரு பக்கம் தூய சாவரியர் பேராலயம் இருக்கு, மற்றொரு பக்கம் புதுப்பேட்டையில் பெரிய மசூதி இருக்கு, திருக்குறங்குடியில் வைணவ ஆலயம் இருக்கு, ஒரு காலத்தில் சமணர்கள் வாழ்ந்த இடம் கழுகுமலை. இப்படி அனைத்து மத நம்பிக்கையாளர்களும் கூடி வாழும் இடமாக இந்த நெல்லை மண் அமைஞ்சிருக்கு. இந்த நல்லிணக்கம்தான் நம் தமிழ் மண்ணோட அடையாளம். சாதி, மதம் இதெல்லாம் பிற்காலத்தில் வந்தவ. நாம் இனத்தால் தமிழர்கள். தமிழினம் என்ற பெருமையில தான், உண்மையில் தான், உணர்ச்சியில் தான், எழுச்சியில் தான் நம்முடைய வளர்ச்சி அடங்கியிருக்கு, நம்முடைய எதிர்காலம் அமைஞ்சிருக்கு. சாதியால, மதத்தால, பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளால மேலும் மேலும் பிளவுபட்டு போய்விடாமல் தமிழினத்தை சார்ந்த நாம் அனைவரும் ஒரு தாய் மக்களா வாழ வளர உருவாக்கப்பட்ட பேரியக்கம் தான் நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகம். 100 ஆண்டுகள் இந்த இயக்கம் நாட்டில் இருக்கணும் அப்படின்னு பேரறிஞர் அண்ணா அவர்கள் விரும்பினார். திமுக தான் தொடர்ந்து ஆட்சியில் இருக்கணும் அப்படின்னு தந்தை பெரியார் ஆசைப்பட்டார். தந்தை பெரியாரோ பேரறிஞர் அண்ணாவோ விரும்பினது யாருக்காக? தனிப்பட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்துக்காக இல்லை, ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்திற்காக, தமிழ்நாட்டினுடைய மேன்மைக்காக, தமிழ் மக்களுடைய நலத்துக்காக. பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, பட்டியலின, பழங்குடியின, ஒடுக்கப்பட்டோர், அடக்கப்பட்டோர், சிறுபான்மையினர் ஆகிய மக்கள் காலங்காலமா சாதியால, மதத்தால புறக்கணிக்கப்பட்டாங்க. அவங்களுக்கு கல்வியும் வேலைவாய்ப்பும் கிடைக்கக்கூடிய சூழலை திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி உருவாக்குச்சு. இந்த வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுகிற சக்திகள் தான் திமுகவுக்கு எதிராக சதி வேலைகளை தொடங்கி இருக்காங்க. திமுகவை எதிர்ப்பதன் மூலமாக தமிழக மக்களின் எழுச்சியை, வளர்ச்சியை தடுக்க பார்க்கறாங்க. திமுகவை வீழ்த்திட்டா தமிழர்களை வீழ்த்துறது எளிதுன்னு நினைக்கிறாங்க. இந்த தமிழின விரோத அரசியல் கூட்டத்திற்கு பாடம் கற்பித்தாக வேண்டிய கடமை இந்த தேர்தலில் தமிழக மக்களுக்கு இருக்கு. கடந்த 22ஆம் தேதி சென்னை வந்த மத்திய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள், அவர் பேச்ச கேட்டிருப்பீங்க, நானும் பத்திரிகையில் படித்தேன். என்னது, சிவாஜி செத்துட்டாரா அப்படின்னு கேட்குற மாதிரி இருந்துச்சு அவரது பேச்சு. மத்தியில் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி என்ன சாதனைகளை செஞ்சிச்சு, அதை பட்டியல் போட தயாரா அப்படின்னு அமித்ஷா கேட்கிறாரு. அவர் இந்தியாவில் தான் இருந்தாரா அல்லது பாஜக ஆட்சி வந்த பிறகு வேற்று கிரகத்திலிருந்து குதிச்சாரான்னு நமக்கு தெரியல. இதை எந்த விழாவில் கேட்கிறார்னா, மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டப்பணிகள் தொடக்க விழாவில் தான் கேட்கிறாரு அமித்ஷா. ஐயோ பாவம், அவருக்காக நான் பரிதாபப்படுறேன். மெட்ரோ ரயில் 1ஆம் கட்ட பணிகள் தொடங்கப்பட்டதே திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில தான். 14,600 கோடி ரூபாய் மதிப்பிலான மகத்தான திட்டத்தை தொடங்கி வச்சு 80 விழுக்காடு பணிகள் முடிக்கப்பட்டதை திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில தான். திராவிட முன்னேற்றக் கழக அங்க வகித்த காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில தமிழகத்துக்கு என்ன நன்மைகள் எல்லாம் செஞ்சிருக்கோங்கிறத நான் பட்டியல் போட ஆரம்பிச்சா நேரம் போயிட்டே இருக்கும். இன்னைக்கு முழுவதும் போடலாம். அந்த அளவுக்கு அபரிதமான திட்டங்கள் தமிழகத்துக்கு கொண்டு வந்து நாம் நிறைவேற்றி காட்டியிருக்கிறோம். இருந்தாலும் நான் சுருக்கமாக தலைப்புச் செய்திகளாக சொல்ல விரும்புகிறேன். இந்திய அரசு செலவு செய்த திட்ட செலவில் 11 விழுக்காட்டை தமிழகத்துக்கு நாம் கொண்டு வந்திருக்கிறோம். 1000 மிக முக்கியமான 69 திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி காட்டியிருக்கிறோம். 2000 ஆண்டு இலக்கிய பெருமை கொண்ட தமிழ் மொழியை செம்மொழியாக்கக்கூடிய பெருங்கனவை 100 ஆண்டுகளாக இருந்து வந்த அந்த
காரியத்தை செம்மொழி தகுதியை தமிழுக்கு நாம் பெற்று தந்திருக்கிறோம். கப்பல் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை மூலமாக 56,664 கோடி 20 லட்சம் ரூபாய் செலவில் திட்டப்பணிகள் செய்யப்பட்டிருக்கு. உரகடத்தில் 470 கோடி ரூபாய் முதலீட்டில் தேசிய மோட்டார் வாகன சோதனை மற்றும் ஆராய்ச்சி மையம் அமைக்கப்பட்டுச்சு. 1553 கோடி ரூபாய் செலவில் சேலம் உருக்காலை சர்வதேச தரத்துக்கு உயர்த்தப்பட்டு புதிய குளிர் உருட்டாலை உருவாக்கி இருக்கிறோம். தாம்பரத்தில் தேசிய சித்த மருத்துவ ஆய்வு மையம், சேலத்தில் புதிய ரயில்வே மண்டலம், 120 கோடி ரூபாய் செலவில் சேலம் அரசினர் மோகன் குமாரமங்கலம் மருத்துவமனை சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக மேம்படுத்தப்பட்டுச்சு. 1650 கோடி ரூபாய் செலவில் சென்னை துறைமுகம் மதுரவாயிலிடையே பறக்கும் சாலைக்கான பணிகள் தொடக்கம். 2427 கோடி ரூபாய் செலவில் சேது சமுத்திர திட்டப்பணிகள் தொடக்கம். நெசவு தொழிலுக்கு இருந்த சென்வாட் வரியை நீக்கி இருக்கிறோம். 908 கோடி ரூபாய் செலவில் நெம்மேலியில் கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய திட்டம். அடக்குமுறை பொடா சட்டம் ரத்து செய்யப்பட்டுச்சு. தமிழகத்தில் உள்ள மீட்டர் கேஜ் ரயில் பாதைகள் அனைத்து அகல ரயில் பாதைகளாக மாற்ற அனுமதி வழங்கப்பட்டுச்சு. 1828 கோடி ரூபாய் செலவில் 90 ரயில்வே மேம்பாலங்கள் கட்டுறதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. சென்னை மாநகரில் மெட்ரோ ரயில் திட்டம், ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம், திருச்சி கோவை மதுரை விமான நிலையங்கள் விரிவாக்கம், சென்னைக்கு அருகே பன்னாட்டு தரம் வாய்ந்த கடல்சார் தேசிய பல்கலைக்கழகம், திருவாரூரில் மத்திய பல்கலைக்கழகம், கிண்டி கத்திப்பாரா கோயம்பேடு பாடி போன்ற இடங்களில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மேம்பாலங்கள், துறைமுக விரிவாக்க பணிகள், சரக்கு பெட்டக முனையங்கள், நீர்வழி போக்குவரத்து வசதிகள் போன்றவற்றையெல்லாம் இந்த காலகட்டத்தில் தான் உருவாக்கப்பட்டிருக்கு. கரூர், ஈரோடு, சேலம் ஆகிய 3 இடங்களில் சுமார் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உயர் தொழில்நுட்ப ஜவுளி பூங்கா. இப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். தமிழகத்துக்கு என்ன நன்மை செஞ்சிருக்கீங்கன்னு பணிவோடு கேட்கிறதா அமித்ஷா சொல்லியிருக்காரு. அவருக்கு நான் பணிவோடு பதில் சொல்ல விரும்புகிறேன். ஒரு முச்சந்தையில் நின்று நாங்கள் செய்த சாதனைகளை சொல்றதுக்கு தயார்னு அமித்ஷா சொல்லியிருக்காரு. அவர் மத்திய உள்துறை அமைச்சர், மாண்புமிகு உள்துறை அமைச்சர். அதனால அவரை நான் முச்சந்தைக்கு வாங்கன்னு அழைக்க விரும்பல. தமிழகத்துக்கு பாஜக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள், சாதனைகள், புதிதாக உருவாக்கப்பட்ட நிறுவனங்கள், தொழிற்சாலை ஆகியவை கொண்ட பட்டியலை வெளியிடுங்க. முதல்ல அதை வெளியிடுங்க, அதன் பிறகு பேசலாம். அமித்ஷான்னா எல்லாம் தெரிஞ்சவர், சாணக்கியர், அவருக்கு எல்லா மாநிலம் அத்துப்படி அப்படின்னு ஊடகங்கள்லாம் அவரை பூதாகரமாக்கி காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அவருக்கு முதல்ல திமுகன்னா என்ன மாதிரியான அரசியல் கட்சிங்கிறத அதுக்கு தெரியல அவருக்கு. இது 70 ஆண்டு இயக்கம். இது 50 ஆண்டுகளுக்கு முன்னால தமிழகத்தோட ஆட்சி கட்டில அலங்கரித்த இயக்கம் திமுக. ஒரு முறை அல்ல, 5 முறை தமிழகத்தை ஆண்ட இயக்கம் இது. தமிழக சட்டமன்றத்தில் 100 உறுப்பினர்களை கொண்டிருக்கக்கூடிய இயக்கம் இது. நாடாளுமன்றத்தில் 3வது பெரிய கட்சி திமுக. அது எதுவுமே தெரியாம ஏதோ மந்திரவாதிக போல ஒரு நாள்ல செய்ய போறேன் பாருன்னு ஷோ காண்பிக்க இது வட மாநிலம் இல்ல, தமிழ்நாடுங்கிறத திமுக தொண்டனா அமித்ஷாவுக்கு நான் சொல்ல விரும்புறது, பாஜக அரசால தமிழகத்திற்கு என்ன கிடைச்சது? எதுவும் இல்ல. விவசாயிகளை சிதைக்கிற வேளாண் சட்டங்களை கொண்டு வந்தீங்க. சிறுபான்மையினர் குடியுரிமை காவு வாங்கக்கூடிய குடியுரிமை சட்டத்தை கொண்டு வந்தீங்க. ஈழ தமிழருக்கு இரட்டை குடியுரிமை கொடுக்க மறுத்துட்டீங்க. இன்னைக்கு வரையிலும் தமிழக மீனவர்கள் சிங்கள கடற்படையினரால் தாக்கப்படுகிறது தொடர்ந்துகிட்டு தான் நடந்துகிட்டு இருக்கு. புதிய கல்விக் கொள்கை மூலமாக கல்வி கனவை சிதைக்க பார்க்கிறீங்க. நீட் தேர்வு மூலமா மருத்துவ கனவுக்கு சவக்குழி தோண்டிட்டீங்க. எல்லா வகையிலும் மத்திய அரசின் பயன்பாட்டில் தமிழகம் புறக்கணிக்கப்படுகிறது. இந்திய திணிப்பதின் மூலமாக தமிழை தள்ளி வைக்கிறீங்க. மத்திய கல்வியில சமஸ்கிருதம் திணிக்கப்படுகிறது. வங்கி, ரயில்வே உள்ளிட்ட தேர்வுகளில் இந்தி திணிக்கப்படுகிறது.
மத்திய அரசின் பணியிடங்களில் தபால் துறையாக இருந்தாலும் சரி, ரயில்வேயாக இருந்தாலும் சரி, தமிழர்கள் உள்ளே தடையை ஏற்படுத்தியிருக்கிறீங்க. விவசாயிகளுடைய கடன்களை தள்ளுபடி செய்ய மறுக்கிறீங்க. மாணவர்களுக்கான கல்வி கடன் கிடைக்கிறதே இல்லை. சமூக நீதியை குழி தோண்டி புதைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு வழங்குறதுல ஓரவஞ்சனையோடு நடந்துகிட்டு இருக்கிறீங்க. ஹைட்ரோ கார்பன் திட்டம் கொண்டு வந்து காவேரி டெல்டாவை பாலைவனமாக்கிட்டு இருக்கிறீங்க. தமிழ் செம்மொழி நிறுவனத்தை முடக்கி வச்சிங்க. கீழடி மூலமாக தமிழ்நாடு பெருமை அடைஞ்சிடக்கூடாதுன்னு சதி செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஸ்டெர்லைட்டால ஏங்கிறதுக்காக துப்பாக்கி சூடு நடத்தினீங்க. புதிய மின்சார திட்டங்கள் மூலமா விவசாயிகளுடைய இலவச மின்சாரத்தை பறிக்க முயற்சி செஞ்சிட்டு இருக்கிறீங்க. உங்களது பண மதிப்பிழப்பு நடவடிக்கையால தமிழ்நாட்டோட பெரும் தொழில் முதல் சிறு தொழில் வரை அனைத்தும் அழிஞ்சு போச்சு. இயற்கை பேரிடருக்கான நிதிகளை தர மறுத்தீங்க. மாநில அரசுக்கு தர வேண்டிய எந்த நிதியும் முழுமையா தரல. ஜிஎஸ்டி கட்டணத்தை வசூல் பண்ணி மாநிலத்துக்கு தர வேண்டிய பாக்கிய தர மறுத்தீங்க. நீட் தேர்விலிருந்து விலக்கு தமிழ்நாடு சட்டமன்றம் போட்டு அனுப்பி 2 தீர்மானத்தையும் கிடப்பில் போட்டீங்க. பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேர் விடுதலை தொடர்பா தமிழக அமைச்சரவையின் தீர்மானத்தை முடிவெடுக்காம முடக்கி வச்சிருக்கிறீங்க. இந்த கொரோனா காலத்தில் கூட தமிழக அரசு கேட்ட நிதியை இரக்கமில்லாம தர மறுக்கிறீங்க. தமிழக அரசை கொத்தடைமை மாதிரி வச்சிருக்கிறீங்க. தமிழ்நாட்டை உங்கள் அடிமை மாநிலம் போல நடத்துறீங்க. தமிழர்களை 2ஆம் தர குடிமக்களை போல பாவிக்கிறீங்க. இப்படித்தான் பாஜக நடந்துக்குதே தவிர தமிழகத்துக்கு எதுவுமே செய்யல. அதே போல மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் இன்னொரு குற்றச்சாட்டையும் வச்சிருக்கிறாரு. என்ன தெரியுமா? வாரிசு அரசியலுக்கு முடிவு கட்டுவோம், தமிழக மக்கள் வாரிசு அரசியலுக்கு உரிய பாடம் புகட்டுவாங்கன்னு பேசியிருக்கிறார். அவர் யாரை சொல்றாருன்னு தெரியல. ஒருவேளை பன்னீர்செல்வத்துக்கு சொல்றாரான்னு தெரியல. மகனை எப்படியாவது மத்திய மந்திரி ஆக்கியே ஆகணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கிறவர் பன்னீர்செல்வம் தான். அவருக்கு தான் அமித்ஷா பதில் சொல்றாரா? வாரிசு அரசியலை பற்றி பேசுறதுக்கு அமைச்சர் அமித்ஷாவுக்கோ பாஜகவுக்கோ ஒரு துளி அளவு கூட அருகதை கிடையாது. ஏன்னா வாரிசுகளால நிரம்பி வழிகிற கட்சி தான் பாஜக. ஆதாரத்தோடு சொல்றேன். நான் ஏதோ 19 சொல்ல விரும்பல. அமித்ஷாவோட மகன் ஜெய்ஷா இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் செயலாளராக இருக்கிறார். அது அவருக்கு தகுதியின் அடிப்படையில் கிடைச்ச பதவியா? அப்பா உள்துறை அமைச்சர் என்பதால் கிடைச்ச பதவி. மத்திய பாதுகாப்பு அமைச்சரும் பாஜகவினுடைய முன்னாள் தேசிய தலைவருமான ராஜ்நாத் சிங் அவர்களோட மகன் பங்கஜ் சிங் அவர்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் எம்எல்ஏவா இருக்கிறார். மேனகா காந்தி மகன் வருண் காந்தி 3வது முறையாக எம்பியா இருக்கிறார். இமாச்சல பிரதேச முன்னாள் முதல்வர் பிரேம்குமார் துமால் அவர்களோட மகன்தான் மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர். ஒடிசா மாநில முன்னாள் எம்பியான தேவேந்திர பிரதானின் மகன்தான் இன்றைய மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான். ராஜஸ்தான் முன்னாள் முதலமைச்சர் வசுந்தரா ராஜே சிந்தியாவின் மகன் துஷ்வந்த் சிங் 4வது முறையாக எம்பியாக இருக்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் கல்யாண் சிங் மகன் ராஜ்வீர் சிங் 2ஆம் முறையாக எம்பியா இருக்கிறார். கர்நாடக மாநில முதலமைச்சர் எடியூரப்பாவோட மகன் ராகவேந்திரா எம்பியாக இருக்கிறார். 2வது மகன் அரசியலுக்கு தயாராகிட்டு வராரு. மத்திய முன்னாள் அமைச்சர் பிரேமோத் மகாஜன் மகன் பூனம் மகாஜன் 2009 இருந்து அரசியல் இருக்கிறாரு. தற்போது 2ஆம் முறை எம்பியா இருக்காரு. முன்னாள் அமைச்சர் வேத் பிரகாஷ் கோயல் மகன் ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல், இவரது தாயார் 3 முறை எம்எல்ஏவா இருந்தார். முன்னாள் டெல்லி சபாநாயகர் மகன் விஜய் கோயல் கடந்த முறை மத்திய அமைச்சர். 3 முறை மக்களவை எம்பி, இப்போ மாநிலங்களவை எம்பியா இருக்காரு. டெல்லி பாஜக தலைவராக இருந்தார். சத்தீஸ்கர் முன்னாள் முதல்வர் ரமன் சிங் மகன் அபிஷேக் சிங் கடந்த முறை எம்பியா இருந்தார்.
தேவேந்திர பட்னாவிஸ் தந்த கங்காதர் பட்னாவிஸ் எம்எல்சியா இருந்தார். கோபிநாத் முண்டே மகள் பங்கஜா முண்டே எம்எல்ஏவா இருக்கிறார். 1999 31 பாஜக தலைவர்களோட வாரிசுகள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக ஆகியிருக்கிறதாக நான் சொல்றதா கூட நினைக்க வேண்டாம். ஹார்வர்ட் பல்கலைக்கழக ஆய்வு ஒன்று மிக தெளிவாக செய்தி வெளியிட்டு. கடந்த மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் பாஜக தலைவர்களோட வாரிசுகள் 28 பேருக்கு பாஜக டிக்கெட் வழங்குச்சு. இப்படி சொன்னா சொல்லிக்கிட்டே போக முடியும். இதெல்லாம் அமைச்சர் அமித்ஷாவுக்கு தெரியாதா? இவங்கெல்லாம் அவருக்கு தெரியாமலே அரசியலுக்கு வந்துட்டாங்களா? அல்லது இவங்களெல்லாம் அமித்ஷாவுக்கு பிடிக்காதா? திராவிட இயக்கம் என்பதே குடும்ப இயக்கம்தான். திமுகவின் மாநாடுகளுக்கு குடும்பம் குடும்பமாக வந்து சோறு பொங்கி சாப்பிட்டு தலைவர்களோட கருத்துக்களை கேட்டு சென்ற காட்சியை தமிழகம் இன்னைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் அமித்ஷாவுக்கு தெரியாது. அவரு ஊழலை பத்தி பேசுறாரு. வலது பக்கம் உட்கார்ந்திருக்கும் பழனிசாமி ஊழல் வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டவர். இடது பக்கம் உட்கார்ந்திருக்கக்கூடிய பன்னீர்செல்வம் சொத்து குவிப்பு வழக்கில் சிபிசிஐடி விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டவர். இவங்களை வச்சுக்கிட்டு ஊழலை பத்தி பேசுறதுக்கு அமித்ஷாவுக்கு என்ன அருகதை இருக்கு? ஊழல் வழக்கில் 4 ஆண்டு காலம் சிறை தண்டனையும் 100 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்ட ஜெயலலிதா கட்சியோட கூட்டணி வச்சுக்கிட்டு ஊழலை பத்தி பேசுறதுக்கு அமித்ஷாவுக்கு உரிமை உண்டா? சொத்து குவிப்பு வழக்கில் 4 ஆண்டு சிறை தண்டனை 100 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டு இன்னைக்கும் பெங்களூரு சிறையில் இருக்கிற சசிகலா அவருடைய காலை நோக்கி ஊர்ந்து போய் முதலமைச்சர் பதவியை பெற்ற பழனிசாமியை பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஊழலை பத்தி பேசுறதுக்கு அமித்ஷாவுக்கு உரிமை உண்டா? வாரிசே இல்லாத ஜெயலலிதா தான் பல்லாயிரம் கோடி கொள்ளை அடிச்சாரு. எனக்கு குடும்பமா குட்டியா, நான் எதுக்காக சம்பாதிக்க போறேன்? 1 ரூபாய் சம்பளம் போதுன்னு சொன்ன ஜெயலலிதா தான் பல்லாயிரம் கோடி சம்பாதிச்சாரு. அவருக்கு சம்பாதிச்சு கொடுத்தவங்க தான் எடப்பாடி பழனிசாமியும் பன்னீர்செல்வமும். சசிகலாவுடைய 2000 கோடி ரூபாய் முடக்கம், 1500 கோடி ரூபாய் சொத்துக்கள் முடக்கம் என்றெல்லாம் செய்தி வந்துகிட்டு இருக்கு. இதையெல்லாம் சசிகலாவுக்கு சம்பாதிச்சு கொடுத்தவங்க யாரு? அமித்ஷாவுக்கு வலது பக்கம் உட்கார்ந்து இருக்கக்கூடிய பழனிசாமியும் இடது பக்கம் உட்கார்ந்து இருக்கக்கூடிய பன்னீர்செல்வமும் தான். இவங்களை பக்கத்தில் வச்சுக்கிட்டு தான் உலக உத்தமர் வேடம் போடுறாரு அமித்ஷா அவர்கள். இந்த ஊழல் நாடகங்கள் எல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாதது அல்ல. 2016 ஆண்டு தமிழகத்துக்கு தேர்தல் பிரச்சாரம் செய்ய வந்த அமித்ஷா என்ன சொன்னார்? இந்தியாவிலேயே ஊழல் மிகுந்தது ஜெயலலிதா ஆட்சிதான் சொன்னார். அத்தகைய அம்மாவின் ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கும் பழனிசாமியை பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஊழலை பற்றி பேச அமித்ஷாவுக்கு தகுதி இருக்கா? நெடுஞ்சாலை டெண்டர்களில் ஊழல் செஞ்சவர் இந்த மாநிலத்தின் முதலமைச்சர் பழனிசாமி. வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்து வெளிநாடுகளில் பணத்தை பதுக்கி வச்சிருக்கிற யாருன்னு கேட்டீங்கன்னா துணை முதலமைச்சர் பன்னீர்செல்வம். குட்கா முதல் கொரோனா வர கொள்ளையடிச்சிட்டு இருக்கிற அமைச்சர் விஜயபாஸ்கர். பருப்பு கொள்முதல்ல காமராஜும் பால் கொள்முதல்ல ராஜேந்திர பாலாஜியும். உள்ளாட்சியை ஊழலாட்சியா மாத்தி ஸ்மார்ட் சிட்டி வர எல்லாத்திலையும் கொள்ளையடிச்சு முடிச்சிட்டாரு யாரு? உள்ளாட்சித்துறை அமைச்சர் வேலுமணி. தனியார் கிட்ட வாங்குற மின்சாரத்திலிருந்து நிலக்கரி இறக்குமதி வர ஊழல் செஞ்சிட்டு இருக்கிறவர் ஒருத்தர் இருக்கார். அவர் தான் மின்துறை அமைச்சர் தங்கமணி. முட்டை கொள்முதல்ல சரோஜாவும், பத்திரப்பதிவுல வீரமணியும், கனிம வளத்தில் சிவி சண்முகமும் செய்து வரக்கூடிய செயல்கள் எல்லாம் கோட்டையை ஊழல் நாற்றம் அடிக்க வச்சிருக்கு. வாக்கி டாக்கி கொள்முதல்ல ஊழல், கொள்ளை அடிக்கிறதுக்காகவே குடிமராமத்து பணி செய்யப்பட்டதா கணக்கு காட்டுறாங்க. போடாத சாலைகளுக்கு டெண்டர் விடுறாங்க. டெண்டர் விடப்பட்ட சாலைகளை போடுறதும் கிடையாது. புதுசா யாரும் தொழில் தொடங்க வர முடியாத அளவுக்கு கமிஷன் கொள்ளை அதிகமாக நடந்துகிட்டே இருக்கு. கிரானைட்ல கொள்ளை, ஆற்று மணல் சூறையாடப்படுது, தாது மணல் கொள்ளையடிச்சு முடிச்சாச்சு. மணல் குவாரிகளுக்கு எந்த கணக்கு வழக்கும் கிடையாது. இப்படி மொத்தமும் ஊழல்மயம், லஞ்சமயம், கொள்ளைமயம் இவங்களை எல்லாம் கூட்டி வச்சுக்கிட்டு ஊழலை ஒழிக்க போறதா சொல்றார் யாரு? அமித்ஷா பேசுறாரு. பழனிசாமியும் பன்னீர்செல்வம் அடிச்ச கொள்ளையை வச்சு மிரட்டி பாஜக பணியை வச்சுச்சா
என்ற சந்தேகம் தான் நமக்கு வந்திருக்கு. அடிச்ச கொள்ளையிலிருந்து தப்பிக்க அவங்க பாஜக விட்ட சரணாகதி அடைஞ்சிட்டாங்களா, அதுவும் எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, இவங்களோட கொள்ளைக்கு மத்திய பாஜக அரசு துணை போகுதுன்னு பயங்கரமா நான் குற்றம் சாட்ட விரும்புகிறேன். ஆனால் இந்த கொள்ளை கூட்டத்துக்கும் அவங்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய பாஜகவுக்கும் பாடம் புகட்ட தமிழ்நாட்டு மக்கள் தயாராக இருக்கிறாங்க. மு.க. ஸ்டாலின் ஆகிய என்னை அரசியல் வாரிசுன்னு அமித்ஷா சொல்வாரானால், ஆம், நான் அரசியல் வாரிசு தான், நான் கலைஞரின் மகன் தான். இதை விட எனக்கு வேற பெருமை தேவையே கிடையாது. நான் அவரது இரத்த வாரிசு மட்டுமல்ல, கொள்கை வாரிசு. முத்தமிழறிஞர் கலைஞரின் கொள்கைக்கு, கோட்பாட்டிற்கு, லட்சியத்திற்கு வாரிசு. ஆமா, திமுகவில வாரிசு அரசியல் தான் நடக்குது. தந்தை பெரியாரின் கொள்கைக்கு வாரிசு நாங்கள், பேரறிஞர் அண்ணாவினுடைய கொள்கைக்கு வாரிசு நாங்கள், திராவிட இயக்கத்தினுடைய வாரிசு நாங்கள். 100 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ் சமுதாயத்தின் விடியலுக்காக சமூக நீதியை உருவாக்கிய நீதி கட்சியினுடைய வாரிசு நாங்கள். நாவலருக்கு, பேராசிரியருக்கு, சொல்லின் செல்வருக்கு, புரட்சி கவிஞருக்கு, கலைவாணருக்கு, சிந்தனை சிற்பிக்கு வாரிசு நாங்கள். ஸ்டாலின் என்பது என்னுடைய தனிப்பட்ட பெயர் அல்ல, ஒரு இயக்கத்தினுடைய பெயர். நான் தனி மனிதன் அல்ல, நான் மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தில் யாரும் தனி மனிதர்கள் அல்ல. நாங்கள் அனைவரும் ஆரியத்தை வேறறுக்க வந்த திராவிடத்தினுடைய வாரிசுகள். அதனால்தான் அமித்ஷாவுக்கு எங்களை பார்த்தா கோபம் வருது. இந்த யுத்தம் இன்று நேற்று தொடங்கிய யுத்தம் அல்ல, பல 100 ஆண்டுகளாக நடக்கிற யுத்தம். எத்தனை சூழ்ச்சிகள் செஞ்சாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தோட வெற்றியை 1000 அமித்ஷாக்கள் வந்தாலும் தடுக்க முடியாது. கோட்டை நாற்காலி இன்றுண்டு, நாளை கொண்டு போய் விடுவான் திராவிட காலை என்றார் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். அந்த நாளும் சூழலும் நெருங்கிக்கிட்டு இருக்கு. உழைப்போம், உரிய மரியாதையை பெறுவோம், அந்த உரியதை பெறுவோம். நமது தாய்நாட்டை, தமிழ்நாட்டை புண்ணிய பூமியாக மாற்றுவோம். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.